ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிசிபி டிசைன் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம டிசைன் ஏரியாவில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ளேஸ் காம்பனண்ட்லேருந்து நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏசி பவர் சோர்ஸ், நெக்ஸ்ட்டு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறமா வந்துட்டு 14007 GT diode and ground வந்துட்டு சோர்ஸில் தான் இருக்கும். அப்புறமா வந்து ஆசிலோஸ்கோப் எடுக்கணும், 2 channel ஆசிலோஸ்கோப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10 kilo ohms ரெசிஸ்டர் எடுக்கணும். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டிசைன் ஏரியாவில் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்ச அப்புறமா நம்ம சர்க்கியூட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் சர்க்கியூட் டயக்ராம் கொடுக்க மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சர்க்கியூட் டயக்ராம் கொடுக்குறேன். சோர்ஸோடைய பாசிட்டிவ் எர்த் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு டெர்மினல்லையும், நெகட்டிவ் எர்த் வந்து இன்னொரு டெர்மினல்லையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு டயோட் D1 and D2 வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி காயிலோடைய ஒரு டெர்மினல்லேருந்து D1 அதோடைய ஆனோடில் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெர்மினல் 2 அதாவது செகண்டரி காயிலோடைய டெர்மினல் 2லேருந்து D2 வந்துட்டு அதை ஆனோட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு D1ஓட கேத்தோட எடுத்துகிட்டு போய் ஆசிலோஸ்கோப்போடைய Bயில் கனெக்ட் பண்ணுறோம். B பாசிட்டிவ்ல. ஆசிலோஸ்கோப்போடைய ஏ பாசிட்டிவ் வந்துட்டு டியோடைய ஆனோட் கூட கனெக்ட் பண்ணி D1ஓடைய ஆனோட் கூட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு D2ஓடைய கேத்தோடு எடுத்துகிட்டு போய் D1ஓட கேத்தோடு கூட ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு D1 கேத்தோட்லேருந்து
10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டருடைய ஒரு டெர்மினலை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டர் டேப் ஒயர் எடுத்துகிட்டு வந்து அந்த கேபிள் ஒயர் எடுத்துகிட்டு வந்து R1 இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு A1 அண்ட் B ஆசிலோஸ்கோப்போட A அண்ட் B உடைய நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த இதுவில் கொடுத்துட்டு ரெசிஸ்டருடைய அந்த டெர்மினலில் சென்டர் டேப் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிக்கிற அந்த டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆசிலோஸ்கோப்ஸுக்கும் அப்புறம் ஆசிலோஸ்கோப் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பவர் சோர்ஸ்க்கு வந்துட்டு இது வைக்கணும். ஏசி சோர்ஸ்க்கு வந்துட்டு வோல்டேஜ் மாற்றணும். இந்த 120 VRMSன்னு இருக்கிறத வந்துட்டு 230 VR அதாவது 230 வோல்ட்டாக மாற்றிட்டு 50 Hz ஃப்ரீக்வன்சியாக மாற்றணும். மாற்றிட்டு ஓகே கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு ஆசிலோஸ்கோப்போடைய டைம் பேஸ் சேனல் A சேனல் B உடைய ஸ்கேல் எக்ஸ்போஸ் செலக்ட் அது எல்லாத்தையும் வைக்கணும். டைம் பேஸ் வந்து 10 ms, எக்ஸ்போஸ் 0 டைம் பேஸ்க்கு, செலக்ட் வந்துட்டு YT, சேனல் ஏல வந்துட்டு ஸ்கேல் 10 வோல்ட் பார் DIV, எக்ஸ்போஸில் வந்துட்டு 1, செலக்டில் AC, சேனல் Pயோட ஸ்கேல் வந்துட்டு 10 வோல்ட் பார் DIV, எக்ஸ்போஸ் -2, அப்புறமா செலக்டில் DC வைக்கணும். DC வச்சுட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா அதோடைய கரெக்டான வேவ் வந்துட்டு சைன் வேவ். அந்த சைன் வேவ் வந்ததும் நம்ம அதை சேவ் பண்ணுவோம். நம்ம இவ்வளோ நேரம் பண்ண PCB சர்க்யூட்டை PCB சைடாக மாற்ற போகிறோம். சேவ் பண்ணப்போனா நம்ம கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர், கரண்ட் சோர்ஸ், ஆசிலோஸ்கோப் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் காம்பனண்ட்டில் போய் செலக்ட் ஆல் ஃபேமிலிஸ் கொடுத்து HDR 1x3 அண்ட் HDR 1x2 அப்படின்ற 2 காம்பனண்ட்டை எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு HDR 1x2 ஃப்ளிப் பண்ணணும். அது HDR 1x2 மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் ஃப்ளிப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஃப்ளிப் ஆகிடும். ஃப்ளிப் ஆன உடனே நம்ம கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் HDR 1x3 ஃபர்ஸ்ட் போர்ட் எடுத்துகிட்டு போய் D1 ஆனோடில் கனெக்ட் பண்ணிவிட்டு HDR 1x3 லாஸ்ட்டு போர்ட் எடுத்துகிட்டு வந்து D2 ஆனோடில் கனெக்ட் பண்ணிடும். அந்த சென்டரில் இருக்க அந்த எலக்ட்ரோட் அதை வந்துட்டு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டரோலேருந்து வர அவுட்டை எடுத்துகிட்டு போய் HDR 1x2 லாஸ்ட் போர்ட்டையும் HDR 1x2 ஃபஸ்ட்டு போர்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம D1 கேத்தோடையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணப்போம்னா சர்க்யூட் ஓடுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, அதாவது ரெசிஸ்டரு, டயோடு இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு இது வைக்கணும், ஒரு சிம்பிள் வைக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு D1 D2 R எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சிம்பிள் வைக்கணும். அதுக்காக நம்ம D1 மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதில் வந்துட்டு
எடிட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஃபுட் பிரிண்ட்டில் போய்ட்டு டயோடு எல்லாத்துக்கும் 2 டயோடு வச்சுருக்கோமா, 2 டயோடுக்கும் எதனாச்சும் ஒரு ஃபுட் பிரிண்ட்டு, ஒரு சிம்பிள், எதனா ஒரே சிம்பிள் தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டருக்கும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி எந்தாவது ஒரு ஃபுட் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு ஃபுட் பிரிண்ட்டு, டயோடுக்கு வச்சு வைக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு ஃபுட் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் வச்சுட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டேட்டஸ் பார் கிட்ட. அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அல்டிபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் அதை பண்ணுறப்ப சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிள் வச்சாச்சு. இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் டு அல்டிபோர்ட் 11.0 அதில் ஃபுல் ஃபேவ் ரெக்டிஃபையர்னு போட்டு சேவ் கொடுத்து எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அல்டிபோர்டில் ஓப்பன் ஆகும். எவாலுவேட் அதை வந்துட்டு கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சு எல்லாத்தையும் வச்சிடணும். அந்த பாக்ஸ் தான் பிசிபி போர்டாக இருக்கும். அதுக்கு அவுட்புட்டில் கர்சரை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். எல்லாத்தையும் லைனாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டுக்குள்ளே வச்ச உடனே மேலே ஆட்டோ ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வச்ச உடனே இது மாதிரி மாறிடும். ஆட்டோ ரொட்டேட் கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சைட் கார்னரில் ஒரு சின்னதாக பாக்ஸு, ஒரு 3D வியூக்காக ஒரு கார்னரில் லாஸ்ட்டு கார்னர்லேருந்து ஒரு 3வது இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம இது மாதிரி 3Dயில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், பிசிபி டிசைனிங் முடிஞ்சிடுது. இது வந்துட்டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிபி டிசைன் ப்ராக்டிக்கல்னு ஒரு ப்ராக்டிக்கல் இது இருக்குது 6th செமஸ்டரில். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கோம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.